சிதம்பரத்து தில்லை கூத்தனை தென்பாண்டி நாட்டானை எனக்கு நீ சிலம்பொலி தரவில்லை என்று கேட்ட பொழுது, ஆலால சுந்தரர் சேரமான் பெருமாள் நாயனார் கேட்ட பொழுது, ஒரு 10 நிமிடம் கழித்து சிவபெருமானுடைய சிலம்பொலி அவருடைய காதில் வந்து விழுந்தது. 10 நிமிடம் தாமதமானாலும் நான் குற்றமளித்திருக்கிறேன் என்று நீ கருதுகிறாய். என்ன குற்றமளித்தேன் கொற்றவனே? ஏன் தாமதமாக எனக்கு சிலம்பொலி வந்தது என்று கேட்ட பொழுது சிவபெருமான் அசரீரியிலேயே சொன்னான், ஒன்றும் இல்லை, ஆலால சுந்தரர் என்னை அழகான தமிழில் பாடிக்கொண்டிருந்தார். அந்த தமிழ் பாட்டில் நான் மயங்கி விட்டேன், அதனால் உனக்கு சிலம்பொலி தர நேரமாகிவிட்டது என்று. அன்றைக்கு தமிழ் பாட்டுக்கு அவ்வளவு மரியாதை இருந்த காலம் அந்த காலம். அந்த நிலைமை இன்றைக்கு அங்கே அந்த சேரமான் பெருமாள் ஆட்சி செய்த இடம் இன்றைக்கு நம் கையில் இல்லை. இன்றைக்கு கேரள மாநிலத்தினுடைய மனோகரமான மலையாள மண்ணினுடைய தலைநகரம் திருவனந்தபுரம், நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த இடம் நம் கையில் இல்லை. திருவனந்தபுரம் அனந்தநாயன பெருமாள் கோவிலில் இருக்கிற நிதி மட்டும் போதும். 5 வருட காலம் பட்ஜெட்டுக்கு உரிய நிதி அந்த கோவிலில் இருக்கிறது. தமிழர்கள் எல்லா திரவியங்களையும் இழந்து விட்டோம். தமிழர்கள் நம்முடைய வசந்தத்தை இன்றைக்கு இழந்து விட்டோம். இதை புதிய தலைமுறைக்கு புரியும்படியாக சொல்லிக் கொடுத்து ஒரு தேடல் வேண்டும். அந்த தேடல் இங்கே வருகிற தமிழர்களை பார்க்கிற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் தேடுகிறீர்கள். நீங்கள் பொருளாதாரத்தில் வல்லமை பெற்றவர்களாக வளர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் பெற்ற அனுபவத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கம் திகழ வேண்டும் என்று நான் ராஜன் நடராஜன் அவர்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் ஒரு போர் சூழலில் உலகம் இன்றைக்கு கொஞ்சம் புண்ணாகி கொண்டிருக்கிறது. ஒரு போர் இல்லாத உலகம் நமக்கு வர வேண்டும். ஆகவே தமிழ் மொழியினுடைய பெருமையும் தமிழ் பண்பாட்டினுடைய அருமையும் பூத்து வருகிற புதிய தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதற்கு இது போன்ற மன்றங்களும் அமைப்புகளும் தேவைப்படுகிறது. நமக்கு இன்னொரு பண்பாடு இருந்தது. நான் நியூயார்க்கில் நடக்கிற பொழுது எனக்கு இந்த பண்பாடு எங்கே போய் முடியும்னு எனக்கே கவலை வந்து விட்டது. ஆனால் அன்னைக்கு ஒரு பண்பாடு இருந்தது. ஒருவன் ஒரு பெண்ணை காதலித்தான், அவளை கண்களில் வைத்திருந்தான், அவளை கட்டிப்பிடித்து தழுவி முத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவளுடைய வீட்டில் அவளும் அவளுடைய அம்மாவும் தான் இருந்தார்கள். உன்னை கண்குளிர காண வேண்டும், உன்னை கட்டிப்பிடித்து முத்தம் தர வேண்டும், அந்த நாள் எந்த நாள் என்று அவன் ஏங்கிக் கொண்டிருந்தான்.